ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அதுக்கு பெஸ்ட்டு ஆன்லைன் சோர்சஸ், அதுவும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, எஸ் வி கேன் ஃபாலோ. ஏன் அப்படின்னா நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் எப்படி இதை உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் சேனல்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அண்டு கிளாஸஸாக எதை வந்து ரெஃபர் பண்ணலாம், அண்ட் மெட்டீரியலுக்கு எதை ஃபாலோ பண்ணலாம், வெப்சைட்ஸு, டெலகிராம் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எய்ம்டிஎன் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோடைய அந்த யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கைடன்ஸ் அஸ் வெல் அஸ் அவங்க வந்து கிளாஸஸ் வீடியோஸும் இருக்கும். குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் அவங்க நோட்ஸுமே அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எய்ம்டிஎன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம நிறைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யூத் பேப்பர் சேனல். ஸோ யூத் பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷம் டாப்பர்ஸோட குரூப் 1 குரூப் 2 டாப்பர்ஸ் எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிலாம் எல்லா எக்ஸாமோடைய அவங்க டாப்பர்ஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ எங்கே வந்து சப்போஸ் வந்து எப்படி அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்கலான டவுட் இருந்துச்சுன்னா யூத் பேப்பர் சேனல் ரெஃபர் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷனுக்கும் அது யூஸாக இருக்கும். ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கிறாங்க டாப்பர்ஸ்லாம், என்ன மாதிரி வந்து எக்ஸாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா. தேர்டு வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ்னால் ஏபிஜே சாரோடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. ஐ திங்க் யூடியூப் சேனல் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அவங்க வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சாரோட இன்டர்வியூ கைடன்ஸும் கொடுப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு நான் நோட்ஸ் எடுக்கணும், எனக்கு வந்து மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு சில ஏரியாஸ்லலாம் வந்து நம்மளே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, வெப்சைட்ஸ் அப்படிங்கிறதப்ப நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு சில ஏரியாஸ்க்கு வந்து யூபிஎஸ்சியோட வெப்சைட்ஸ், திருஷ்டி ஐஏஎஸ், இன்சைட் ஐஏஎஸ், ஸோ இவங்களுடைய வெப்சைட் ஏதாவது ஒரு டாப்பிக்கே நமக்கு வந்து புரியலை, இல்லை அதுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாட்டிக் நோட்ஸ் வேணும்னா அந்த டாப்பிக்கை டைப் பண்ணி யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டால் அந்த திருஷ்டி இன்சைட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ளதை படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். எனி டாபிக் நமக்கு புரியலை, இல்லை நோட்ஸ் வேணும், மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், அதுக்கு வந்து திருஷ்டி ஐஏஎஸ், இன்சைட்டு, இல்லை எனி யூபிஎஸ்சி வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின்ஸில் ஸ்டாட்டிக் போர்ஷன், இல்லை ஈவன் கரண்ட் அஃபேர்ஸுமே வேணும்னாலும் உங்கள்கிட்ட பிடிஎஃப்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு எனக்கு வந்து நோட்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து சையது டிஎன்பிஎஸ்சி, ஸோ அந்த சாரோட யூடியூப் சேனல் அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஓன் ப்ரிப்ரேஷனுக்கு அவங்க வந்து எப்படி வந்து நம்ம எந்தெந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது, ஸோ அதை வந்து ஒரே இடத்துல சொல்லியிருப்பான். இப்போ மேக்ஸ் ஆப்டிடியூட்னால் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும், அப்போ வந்து புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது பேஜ் நம்பரோடு அவங்க கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு அந்த ஷெடியூலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே அவங்க வந்து மெயின்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து அந்த டாபிக் கம்பைல் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதோட லிங்க் அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த கம்பைலேஷன்ஸு இல்லை அப்படின்னா ப்ரிப்ரேஷன்லேயே எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளே படித்து நம்மளே நோட்ஸ் எடுத்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்கு அந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் ஆங்கிளில் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸில் இன்னொரு பெஸ்ட்டு ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா விதைகள் ஸ்டடி சென்டரோடைய டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல். ஸோ அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்டு அந்த பர்டிகுலர் டாபிக் அவங்களே வந்து நோட்ஸ் வடிவத்தில் இல்லைனா மெயின்ஸில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்க வந்து அந்த பேஜையே அப்படியே வந்து அப்லோட் பண்ணி டீச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விதைகள் ஸ்டடி சென்டரோடது. அடுத்து கௌதம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ், அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து நல்லாவே நிறைய பேருக்கு மெயின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பட்ஜெட் செஷன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க நல்லா போட்டிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்ஸ் ஆங்கிளில் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். ஸோ இது இல்லாமல் நிறைய டெலகிராம் சேனல்ஸில் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா இன்ஸ்டியூட்டோடைய
எனி மெட்டீரியல் கிடைச்சாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கிடைச்சா நான் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸை நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். அது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா மெயினாக வந்து அதிக நேரம் வந்து அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இன்டர்நெட் யூடியூப் அதை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ண தேவையில்ல, லிமிட்டடாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த மாதிரி 1 hour அந்த மாதிரி ஒதுக்கிடணும். ஸ்டாட்டிக்னா 1 hour, அதுக்கு இந்த பர்டிகுலர் சேனலோ இந்த வெப்சைட்டோ நான் ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கிட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபுல் டேவும் அந்த பர்டிகுலர் சேனலோ இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் அவங்க டீச் பண்ணுறதை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸாக வச்சு நம்ம ப்ரிப்ரேஷன் இருக்கக்கூடாது. நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் நான் ஏதாவது இதில் சேனல்ஸில் இதில் சொல்கிறத மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு we will refer it to in the next video. Thank you.